கிரீனிங் ஆபீசர்ஸ் அகாடமி திருச்சி பெருமையுடன் வழங்கும் தினமும் ஒரு மார்க் தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகளுக்கான தினசரி கரண்ட் அஃபேர்ஸ். குட் ஈவினிங், மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கான நியூஸ் பேப்பர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணிடலாம். வாங்க முதல் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துடலாம். ஸோ முதல் கரண்ட் அஃபேர்ஸோட ஹெட்லைன்ஸே பார்த்திங்க அப்படின்னா, காளையார் கோவில் உள்ளிட்ட 25 பேரூராட்சிகள் மற்றும் 13 புதிய நகராட்சிகளை உருவாக்க அரசாணை. இதான் ஹெட்லைன்ஸு. ஸோ கடந்த 2021 6 மாநகராட்சி மற்றும் 28 நகராட்சிகள் உருவாக்கப்பட்டுச்சு. அதே 2024 10ஆம் தேதி 8வது மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுச்சு. ஸோ திருப்பி 2024 மாமல்லபுரம், ஸ்ரீபெரும்புதூர், திருவையாறு இதெல்லாமே நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுச்சு. ஸோ அதன் வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மறுபடியும் 25 பேரூராட்சிகளாக உருவாக்கம், 13 நகராட்சிகள் உருவாக்கமாக அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு. ஏன் இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணுறாங்க? ஸோ மாநிலத்தோட மிக வேகமாக நகரமயமாதலில் தமிழகம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம நகராட்சி உள்கட்டமைப்பில் நம்ம மறுசீரமைக்கும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ புதுசாக பேரூராட்சிகள், நகராட்சிகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உருவாக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 48.45% பேர் நகர்ப்புறங்களில் வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அதன்படி அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நகரமயமாதல்ன்றது மிக வேகமாக தமிழகத்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம உள் கட்டமைப்பை முறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டக்குன்னு பாலிட்டிக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே ஒரு லெசனே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாநகராட்சியாக ஒரு ஊரை அறிவிக்கிறோம்னா என்ன அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஒரு பேரூராட்சியாக அறிவிக்கிறோம்னா என்னென்ன இருக்கணும், பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கணும், ரெவன்யூ எவ்வளோ இருக்கும், நகராட்சிக்கு ரெவன்யூ எவ்வளோ இருக்கணும், பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கணும். ஸோ இதெல்லாமே பாலிட்டியில் நீங்கள் பார்க்கணும். ஸோ கொஷின்ஸ் இப்படி தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஹெட்லைன்ஸை பார்க்குறீங்க. ஸோ அது அப்படியே ஏதாவது ஒரு லெசனில் உங்களுக்கு லிங்க் ஆகி தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு கொஷின்ஸ் ஈஸியாக நீங்கள் ஷூட் பண்ண முடியும். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டம் தொடர ஒப்புதல். இதான் ஹெட்லைன்ஸே. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 1ஆம் தேதி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமரின் ஃபசால் பீமா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தை திருப்பி இன்னும் கண்டினியூ பண்ணலாம், அதை இன்னும் கொஞ்சம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பயிர் காப்பீட்டு திட்டம், பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கலாம். February 18, 2018 தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ பயிர் காப்பீட்டிற்கான மெயினான இனிஷியேட்டிவ் இது. ஸோ அதை இப்போ வரப்போகிற 2025க்கும் செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ திட்டங்கள் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அப்படியே பேக்ரவுண்டாக எடுக்கிறோம், வேறு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது நமக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அப்படின்றத நீங்கள் கோத்ரூ பண்ணணும். சைட் பை சைடாக ஒரு நோட் போட்டுக்கோங்க, ஒவ்வொரு திட்டம் எழுதிட்டு நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும் அது. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சுவிட்சர்லாந்தில் பொதுவெளியில் முகத்தை மறைக்கும் உடை அணிய தடை சட்டம் அமல். ஸோ சுவிட்சர்லாந்து இதான் ஹெட்லைன்ஸு. சுவிட்சர்லாந்து நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இனிமேல் பொது வெளியில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி மீறினா 100 பிரான்சிஸ் அபராதம் விதிக்கப்படும். அப்படின்னா இந்திய மதிப்புப்படி 10,000 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சமீபத்தில் எந்த நாட்டில் ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் அணியக்கூடாதுன்ற சட்டம் அமல்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். பிரிக்ஸ் உறுப்பு நாடாகும் தாய்லாந்து. ஸோ கடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா, January 1, 2025 தாய்லாண்டு பிரிக்ஸோட
ஒரு உறுப்பினர் நாடாக வந்து இணைய போகுது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்து தாய்லாந்து வந்து பிரிக்ஸ் நாட்டோட ஒரு உறுப்பு நாடாக இணைஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இதை பார்த்தோம் அப்படின்னு, இந்த ஹெட்லைன்ஸை பார்த்தோன்னே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, பிரிக்ஸ் அமைப்புனா என்ன, எதுக்காக இது துவங்கப்பட்டுச்சு அப்படின்னு போயிடணும். ஸோ அப்போ பிரிக்ஸ் அமைப்பு அப்படின்னா என்ன? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஆனால் இது துவங்கும் பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ துவக்கம்னா செப்டம்பர் 16 BRIC அப்படின்னு தான் துவங்கினாங்க. அதில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா அப்படி தான் இருந்துச்சு. சீனா இருந்துச்சு. இந்த 4 நாடுகள் தான் இருந்துச்சு செப்டம்பர் 2006. அதுக்கப்புறம் 2011 ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, UAE இதில் வந்து ஜாயின் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் வந்து 2024 ஜூலையில் வந்து இந்த பிரிக் மாநாடு நடைபெற்றுச்சு. ரஷ்யாவோட காசன் நகரில் வந்து நடைபெற்றுச்சு 16வது பிரிக்ஸ் மாநாடு. அந்த பிரிக் மாநாட்டில் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 1, 2025 தாய்லாந்து வந்து ஒரு உறுப்பினர் நாடாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு ஒழிஞ்சிருக்கு. பிரிக்னா என்ன, எந்த ஆண்டு துவங்கப்பட்டுச்சு, ஸோ ஸ்டார்டிங்கில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருந்தாங்க, லாஸ்ட்டு பிரிக் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு, ரஷ்யா நடைபெற்றுச்சு காசன் நகரில். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கே மாநாடு நடைபெற்றுச்சுன்னு UAEயில். இப்போ லாஸ்ட்டாக நடந்த மாநாடு எத்தனாவது மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா 16வது மாநாடு. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகும். ஈவன் மெயின்ஸ்க்குமே நீங்கள் வந்து எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சென்னை எழும்பூர் டு தூத்துக்குடி இடையே 145 ஆண்டுகளை நிறைவு செய்த முத்துநகர் எக்ஸ்பிரஸ். ஸோ சென்னை தூத்துக்குடிக்கு நடுவில் வந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் சேவை வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ இது இப்போ 145வது ஆண்டை வந்து நிறைவு செய்திருக்கா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஜனவரி 1, 1880 துவங்கப்பட்டிருக்கு பிரிட்டிஷ்காரங்க பீரியட்லேயே. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 145வது வருஷம் இந்த ஆண்டு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். அதிக புள்ளிகள் பெற்ற முதல் இந்தியர், டெஸ்ட் தரவரிசையில் பும்ரா சாதனை. ஸோ ICICI டெஸ்ட்டு தரவரிசை பட்டியலில் பும்ரா அவர்கள் வந்து 907 புள்ளிகளில் வந்து எடுத்து அதிக புள்ளிகள் எடுத்த முதல் இந்தியராக வந்து இடம் பிடிச்சிருக்காரு பந்து வீச்சில். ஸோ இன்றைக்கான மேஜர் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.